வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ரொம்ப பெருந்தன்மையான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். பெருந்தன்மையாக தான் சொல்லியிருக்கார், நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் கமலாலயத்தை. மோடியினுடைய ஒரு தவறான பேச்சுக்கள், இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள், மற்றபடி முஸ்லீம்கள் அதிகமாக குழந்தை பெறக்கூடியவர்கள், அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொடுத்து விடுவார். இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடி. அப்புறம் திடீர்னு அவரே உள்டாவாக மாறிட்டார். ஐயோ நானா இஸ்லாமியர்களுக்கெல்லாம் விரோதிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் பேசவே கிடையாது, அதெல்லாம் பேசவே கிடையாது. அப்படிலாம் பேசியிருந்தா நான் பொது வாழ்வைக்கு தகுதியே இல்லாதவங்க. எவ்வளோ ஒரு பித்தலாட்டமான பேச்சுகள் சமூக வலைத்தளங்கள் ஆதாரமாக இருக்குது. பிரதமர் மோடி கொடுத்த பேட்டி இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு நிருபர் கேட்குறார், அதுக்கு உல்டாவாக அடித்து பேசுகிறார். அது நான் பேசவே கிடையாதுங்க, இந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு விரோதமாக இருந்தால் நான் பொது வாழ்க்கைக்கு லாயக்கே அற்றவன். ஆமாம், அப்போ இதுக்கு முதல்ல பேசுகிறதா என்ன, யார் பேசுனா? மோடி பேசினாரா? மோடியோட இரண்டாவது வேடம் பேசியதில் வேறு யாராவது மோடி உருவத்தில் அப்படியே செவ்வாய் கிரகத்தை இறங்கி பேசுனாங்களா? என்ன, அதுக்கு கண்டனம் தெரிவிப்பதற்காக கமலாலயத்தை நாங்கள் முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக காங்கிரஸ் செல்வ பெருந்தகை ஒரு அற்புதமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லியிருக்காரு எக்ஸ் தலைத்தளத்தை. வாங்க, அதை பற்றி ஒன்றும் கிடையாது, வர்ற நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாலேயே சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் எப்படி 10 பேர் தான் வருவீங்க, அதனால் சாப்பாடு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படிங்கிறார். எப்படி பாருங்கள், எவ்வளோ கிண்டல் கேலி. அப்போ காங்கிரஸில் 10 பேர் தான் இருக்காங்களா? இன்றைக்கி எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, எத்தனை எம்பிக்கள் எந்த அளவுக்கு தமிழகத்தில் போட்டியிட்டு அந்த கட்சியை காப்பாற்றி கொள்ளக்கூடிய உங்களால் காப்பாற்ற முடியுதா? எத்தனை பித்தலாட்டம், ஃப்ராடு. நைனா நாகேந்திரன் 4 கோடி எங்கே போச்சுன்னே தெரியல. பாஜக வகையில் ஏகப்பட்ட வெட்டுக்குத்தே நடந்திருக்கு. அந்த அளவுக்கு உங்களுடைய கட்சி இருக்கக்கூடிய சமயத்தில் காங்கிரஸில் 10 பேர் தான் இருக்கான் அப்படின்னா உங்கள் கட்சியில் என்ன ஒரு ஆள் தான் இருப்பார், அது அண்ணாமலை மட்டும்தான். அப்படி தான் எடுத்துக்கூட முடியும். தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில அளவுக்கு குறைவான எண்ணிக்கையில் இருக்கின்றாருன்னா அவர் பாஜக மட்டும் என்ன பெருசாக 2000 பேர் வந்துடுவீங்களா? எல்லாம் காசு வச்சு கூப்பிட்டு தாங்க வர்றீங்க, காசு வச்சு தானுங்க எல்லாமே பண்ணுனீங்க. எந்த அளவுக்கு அப்படிங்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அடித்த அந்த ஃப்ராடு பித்தலாட்டம் எல்லாம் தெரிஞ்சு போச்சா? பத்திரிக்கை நாரிச்சே கிழிச்சு போச்சாங்க. அதுக்கெல்லாம் அண்ணாமலையோட பதில் என்ன சொல்லியிருக்காரு செல்வ பெருந்தகைக்கு? 10 பேர் வருவீங்க, நாங்கள் சாப்பாடு போடுறோம். ரைட்டு, சாப்பாடு போடுங்க, ரைட்டு, ஓகே. அதே நேரத்தில் காங்கிரஸ் திமுக அரசு எந்த அளவுக்கு நீங்கள் துரோகம் செய்தீர்களோ அதை நாங்கள் புத்தகமாக வெளியிடுவோம். ரைட்டு, ஓகே. நீங்கள் துரோகம் செய்யலையா இஸ்லாமியர்களுக்கு? நீங்கள் துரோகம் செய்யலையா தமிழர்களுக்கு? நீங்கள் துரோகம் செய்யலை இந்திய நாட்டு அரசியல் சட்டத்துக்கு? நீங்கள் துரோகம் செய்யலையா இந்தியர்களுக்கு? இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு துரோகம் செய்யலையோ அதை காங்கிரஸ் அந்த நேரத்துக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் வாங்க 10 பேருக்கு சாப்பாடு போடும், ரைட்டு, ஓகே. அதை பற்றி ஒன்றும் கிடையாது. அது பின்னால் வேறு விளக்கத்தோடு நம்ம பார்க்கலாம். EVKS இளங்கோன்னு சொன்ன விளக்கத்தோடு பார்க்கலாம். ரைட்டு, ஓகே. அப்போ அதே நேரத்தில் அவர்கள் செய்த துரோகத்தை திமுகவும் காங்கிரஸும் தமிழகத்துக்கு செய்த துரோகத்தை நாங்கள் புத்தகமாக வெளியிடுவோம். ரைட்டு, இதுக்கு சவாலாகவே காங்கிரஸை செய்யணும். இஸ்லாமியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் பாரதிய ஜனதா இந்த 10 வருஷமாக என்னென்ன துரோகங்களையும் அநியாயம் செய்த புத்தகம் அடித்து நீங்கள் கொண்டு வாங்க. அவங்களும் வெளியிட்டோம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. பாஜக வெளியிட்டுங்க, நீங்களும் வெளியிடுங்க, கொண்டு வாங்க. இஸ்லாமியர்கள் நீங்கள் என்ன துரோகம் செய்தீர்கள், பாஜக என்னென்ன துரோகம் செய்து நீங்களும் பத்திரிக்கை வெளியிடுங்க. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லியிருக்க, தமிழகத்துக்கு காங்கிரஸ் தமிழகத்தை எதிரியாக விளங்கினார்கள். ரைட்டு, ஓகே. அப்போ நீங்கள் மட்டும் தமிழை தமிழகத்துக்குள்ளே இந்தியை திணிக்கவில்லையா, சமஸ்கிருதத்தை திணிக்கவில்லையா? பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்குனீங்க தமிழ் மொழிக்கு? அதே நேரத்தில் சமஸ்கிருதத்துக்கு எத்தனை 1000 கோடி ஒதுக்குனீங்க? ஏன் அந்த இழிபாடு? அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார், தேதி அறிவிங்க. அதே நேரத்தில் என்னுடைய ஒரு நிலைப்பாட்டின் வெளிப்பாடாக நான் எந்த அளவுக்கு உணவு ஏற்பாடு பண்ண முடியும் ஏற்பாடு பண்ணுறேன், அதையும் சொல்லியிருக்கிறாரு.
ரைட்டு. இதை வந்து சமூக வெளித்தளத்தில் வந்து அண்ணாமலை பதிவு செஞ்சிருக்கார். இதற்கு வந்து EVKS இளங்கோவன் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஷார்ட் ஐடியாக பதில் சொல்லியிருக்கார் என்பது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டு இருக்கு. சொல்லிட்டார் இளங்கோவன். EVKS இளங்கோவன் பேச்சின் பேரொளி. ஆமாம், ஒவ்வொரு எழுத்துக்கு வந்து அற்புதமான அச்சாணியாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம். ஆமாம், அதை பற்றி ஒன்றும் இல்லைப்பா, நீ 10 பேருக்கு சாப்பாடு போடு, 100 பேருக்கு கூட சாப்பாடு போடு, அது மாட்டுக்கறியோடு போடுப்பா அப்படின்னு இருக்க. அற்புதமான விஷயம் தான். அண்ணாமலை அதுக்கு தயாராக இருக்கிறாரா? EVK இளங்கோவன் வந்து அற்புதமாக சொல்லியிருக்கிறாருங்க. சாப்பாடு போகிறேன்னு சொல்கிறீங்களா, ரைட்டு, ஓகே, மாட்டுக்கறியோடு தான் எங்களுக்கு சாப்பாடு வேணும், அது ஏற்றுக்கொள்ள முடியுமா? பாஜகவை ஏற்றுக்கொள்ள முடியுமா? பசுவை வந்து தெய்வமாக வணங்கக்கூடிய நீங்கள் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறீங்க. உங்கள் கட்சிக்காரங்களை எந்த அளவுக்கு வந்து மாட்டுக்கறியை சாப்பிடுங்க உங்களுக்கு தெரியுமா? இப்போ இன்னைக்கு EVKS இளங்கோவன் சொல்லியிருக்கிறார், அண்ணாமலைக்கு பதிலாக சொல்லிக்க, மாட்டுக்கறி விருந்து இருந்தாலும் நாங்கள் சாப்பிட தயார், மாட்டுக்கறியோட போடுங்க. அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து கமலாலயத்தில் ரெடியாக இருக்கிறாரா? சொல்லுங்கள் பார்ப்போம். அதே நேரத்தில் மோடி பேசியிருக்கிற அதுக்கும் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கண்டன குரலாகவும் விளக்கம் கொடுத்துருக்காரு. நான் வந்து இயற்கை முறைவரி பிறக்கவில்லை, கடவுளிலிருந்து நேரடியாக வந்தவன் அப்படிங்கிற மாதிரியும் பேசுனதா இன்னைக்கு EVKS இளங்கோவன் பேசியிருக்காரு. யாரு கடவுளோட நேரடியாக யார் வந்தாங்க? இயேசுநாதர் ஒருத்தர் இந்த உலகம் வந்து அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்து வரலாற்றின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தை, ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தை, அது அவங்களுடைய மதத்தின் வெளிப்பாடு, நமக்கு அது தேவையில்லை. பட் மோடியை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? இயற்கையின் வெளிப்பாடாக பிறந்தார், மற்றபடி கடவுளிலிருந்து நேரடியாக தோன்றினார், எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே நேரத்தில் நம்ம ஏமாற்றுவதற்காக வேட்டியை கட்டிக்கிட்டு வர்றாரு. திருக்குறளை வந்து உலக மொழியாக நான் அங்கீகரிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. தமிழர்களை வந்து திருடர்கள் வர்ணித்தார். அப்படிப்பட்ட ஆள் வந்து பிரதமர் மோடி வந்து இனிமே வந்து வேட்டியை கட்டக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அற்புதமான ஒரு பேச்சை பேசுகிறார் EVK இளங்கோவன். இதற்கு வந்து மோடி உடன்படுவாரா? ஒன்றும் இல்லை, அண்ணாமலை சொல்லிட்டார், ரைட்டு, ஓகே. இன்னைக்கு வந்து 10 பேர் 100 பேர் வர்றாங்க, மாட்டுக்கறி விருந்து, அதுக்கு வந்து அண்ணாமலை உடன்படுவாரா? அதே நேரத்தில் வந்து கேள்வி கேட்ட EVK இளங்கோவனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒன்றும் இல்லை, பாண்டியன் அப்படிங்கிறவர் ஒரிசாவில் ஆளக்கூடாதுங்கிற மிகப்பெரிய ஒரு வெறித்தனத்தின் வெளிப்பாடாக இன்னைக்கு வந்து பாஜக இருந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் இவர்கள் என்ன தமிழகத்தில் கிழிக்க போகிறார்கள் அப்படிங்கிற வர ஜூன் 4ஆம் தேதிக்கு மேலே தெரிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? அதே நேரத்தில் வெளிநாட்டுக்காரர்கள் மற்றபடி வந்து பாகிஸ்தானில் பிறந்தவங்களும் அத்வானிங்கிற கான்செப்ட் தான் இந்தியாவில் பிரதமர் இருக்கக்கூடிய சமயத்தில் தமிழன் வந்து ஒடிசாவிலேயே ஆளக்கூடாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அப்படிலாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் MGR ஜெயலலிதா எந்தூர்காரங்க தமிழகத்தை பிறந்தவரா? ஜெயலலிதா கர்நாடகத்தில் பிறந்தவர். அவங்க ஆள் இல்லையா? இன்னைக்கு அதிமுக அப்படிங்கிற கட்சி 4-5 சிதைஞ்சு கிடக்கலாம், அது அப்புறம் பேசிக்கலாம். பட் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல, MGR ஜெயலலிதாவையா. இப்போ அதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போறாரு? ஒடிசாவை வந்து ஒரு தமிழன் ஆளக்கூடாது என்றால் அப்புறம் அத்வானி வந்து இந்தியாவின் துணை பிரதமர் இருந்திருக்க தகுதி உடையவராக இருந்திருக்க முடியுமா? அந்த நேரத்தில் யோசிக்கணும். அண்ணாமலை வந்து ரொம்ப சிம்பிள், மாட்டுக்கறி விருந்து தயாராக இருக்கிறாரா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்விக்கு கட்டாயமாக EVKS இளங்கோவனுக்கு அவர் பதில் சொல்லியே ஆகணும். ஆமாம், அதே நேரத்தில் தமிழர்களை எல்லாம் திருடர்கள் என்று சொன்ன மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழல், நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுறோம், அதை பற்றி மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அதையே வற்புறுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இன்னைக்கு வந்து EVK இளங்கோவனுடைய பேச்சு வைரலாக போயிட்டுருக்கு. அதை அண்ணாமலை ஏற்று கமலாலயத்தில் ஆமாம் கட்டாயமாக வந்து காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்த கட்டாயமாக தேதியை குறிப்பிடுவார். அன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து மாட்டுக்கறியோடு உண்மையிலே வந்து ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு ரோசமுள்ள ஆளாக இருந்த அண்ணாமலை இந்த வீடியோ மூலம் சொல்லிக் கொள்வது, சாப்பிட வாங்கன்னு சொல்கிறீங்களா, மாட்டுக்கறியோட போடுங்க. ஒரு விருந்துக்கு வந்து ஒரு ஆளை கூப்பிடுறோம், ஆமாம், அவர் வர்ற சமயத்தில் இன்றைக்கி என்ன சாப்பிடுன்னு கேட்போம் இல்லையா? அது தமிழ் பண்பாடு அது. ஆமாம், அவர் வந்து சாப்பிடாத ஒரு விருந்தாக இருக்கக்கூடிய நீங்கள் விருந்து வச்சிங்கன்னா என்ன அவர் சாப்பிடுவாரா? சாப்பிட முடியாது. அதே நேரத்தில் அவர் சைவ உணவாக இருந்தால் நீங்கள் அசைவ வைத்தீங்க சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. அதே மாதிரி அவர் அசைவ சாப்பிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் சைவ உணவு வச்சுங்க சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. ஆனால் இன்னைக்கு EVK பப்ளிக்காக சொல்லிட்டார், நான் அசைவம் சாப்பிடக்கூடியவன், காங்கிரஸ்லாம் வருவோம், மாட்டுக்கறி ஒன்றால் போட முடியுமா? போடு. அதுக்கு வந்து அண்ணாமலைக்கு பதில் சொல்ல திராணி இருக்கிறதா? அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும்.
தமிழர்களை திருடன் என்று சொல்லக்கூடிய மோடி கட்டாயமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய சமயத்தில் வேட்டியை அணியக்கூடாது அப்படிங்கிறத பகிரங்கமான ஒன்று. ஆமாம், இதற்கு மோடி அவர்களை மன்னிப்பு கேட்க வேண்டும். இதற்கு என்ன விளக்கம் என்பதை பாஜக கமலாலயம் கூடிய விரைவில் பதில் சொல்ல வேண்டும் என்பதால் தமிழக மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. பகிரங்கமான ஒன்று. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.